ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஃபுட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் ரெசிபி தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய அளவில் தான் இந்த கேக் ரெசிபி இருக்கும். இதை நீங்கள் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், வெனிலா ஐஸ்கிரீம் கேக் இதுக்கெல்லாமே பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம குழந்தைங்க பர்த்டேக்கு வீட்லேயே இந்த மாதிரி ஸ்பஞ்ச் கேக் செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது ஒரு பிளேட் எடுத்துக்கிறேங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி சல்லடை வச்சுக்கலாம். அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் மைதா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை எடுத்துருக்கேங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்ல நுரப்பதமாக பொங்கி வரணும். லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம் போல் பீட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நல்லாவே பொங்கி வந்துருச்சு. சுகரை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துட்டு அரை கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம். இதை முட்டை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக ஒரே மாதிரி சேர்த்துற வேண்டாம். நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் தாங்க சுகரும் அளக்கணும். பாருங்கள் நல்லாவே பொங்கி வந்திருக்கு. நான் லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. க்ரீம் நல்லா ஒயிட் கலரில் வந்துடும். அந்த முட்டையோட கலரே பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் வந்துடும். இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கணும். ரிப்பன் மாதிரி வரணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க. இது கூட நம்ம இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக பீட் பண்ணக்கூடாது. லோ ஸ்பீடில் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த எலக்ட்ரிக் பீட்டர், மெஷர்மெண்ட் கப்ஸு, இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கியிருக்கேங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க எக் மிக்ஸ்சர் கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்து கலந்தீங்க அப்படின்னா அந்த எக் மிக்ஸ்சர் கெட்டியாயிருங்க. அப்போ நம்ம கேக் நல்லா சாஃப்டாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கலாம். என்கிட்ட விஸ்க் இல்லைங்க, அதனால எலக்ட்ரிக் பீட்டரில் உள்ள அந்த டூலை எடுத்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. விஸ்கே நம்மளுக்கு தேவையில்லைங்க. இதையே நம்ம விஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு பேட்சை நல்லா கலந்து விட்டுட்டோம். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா பேட்டர் கெட்டியாகிடும். அந்தளவுக்கு பிறனமாக சாஃப்ட்னஸ் கிடைக்காது. கடைசியாக பாருங்கள் இருந்த எல்லா மாவையும் நான் இப்போ சேர்த்துட்டேன். இதையும் நான் இப்போ மெதுவாக கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்துக்கலாங்க. முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுருங்க. நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட கலந்து விடலாங்க. எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இதாங்க டெக்ஸ்சர், இது மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்மளோட கேக் பேட்டர் இருக்கணும். இப்போது நம்ம இதை டின்னில் ஊற்றிடலாங்க. இதுக்கு நான் 5 இன்ச் அளவுக்கு ஒரு அலுமினியம் டின் எடுத்திருக்கேங்க. இதை நான் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க சைட்ஸ் எல்லாத்தையும். இப்போது இதில் கேக் பேட்டரை ஊற்றிடலாங்க. கேக் பேட்டர் அந்த டின்னுக்கு அரை டின் அளவுக்கு தாங்க இருக்கணும். அப்போ தான் கேக் பேக் ஆகி வரும்போது அந்த டின்னை விட்டு வெளியே வராமல் இருக்கும். இப்போது ஒரு டூத் பிக்கு இல்லாட்டி இந்த மாதிரி ஷார்ப்பான பொருளை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக மணல் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வயர் ஸ்டாண்டை வச்சு ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. மணல் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கேக் பேட்டர் டின்னை வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு சரியாக 20 நிமிஷம் ஆயிருக்குங்க.
நான் இன்றைக்கி பெரிய பர்னரில் தாங்க பேக் பண்ணேன். நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வேகலை அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷம் போல் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதை வெளியில் எடுத்து வச்சு ஆற விட்டுறலாங்க. சைட்ஸ் எல்லாத்தையும் கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க. இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாங்க. கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்குதுங்க. நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் பொருளை சேர்த்து கேக் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சாஃப்டாக வருங்க. ஃபெயிலியர் ஆக சான்ஸே கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து வீட்டிலேயே கேக் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம பேக்கரிஸில் வாங்குகிற அளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அடுத்ததாக என்ன ரெசிபி வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.